மணியை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இவ்வளோ சிம்பிளான கொஷின் தான். ஆனால் அந்த ஆன்சர் தான் நம்மளோட லைஃபே வந்து டிசைட் பண்ணுது. மார்கன் ஹவுசல் சொன்ன மாதிரி ஃபினான்ஸுங்கிறது மேக்ஸ்லாம் கிடையாது. ஃபினான்ஸுங்கிறது ஒரு பிஹேவியர். அதான் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜில் சொல்கிற ஐடியா. ஆனால் உண்மையாக கேளுங்க, நீங்கள் என்ன காசை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க? அதுதான் உங்களோட டெசிஷன் எல்லாத்தையுமே வந்து டிரைவ் பண்ணுது. இந்த வீடியோவில் நான் புக்லேருந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்ட சில ஐடியாஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஒரு பில்லியனர் இன்வெஸ்டர் வந்து கன்சல்டிங் குரூப்புக்காக இன்டர்வியூ நடத்துகிறாரு. அதில் அவர் கேட்குற ஒரே கொஷின் என்ன தெரியுமா? நீ எதை உனக்கு சொந்தமாக வச்சுருக்க, எதுக்காக? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த வேர்ல்டுலேயே. ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால வந்து சக்ஸஸ் வருதோ ஃபெயிலியர் வருதோ அது செகண்ட்ரி. நம்ம ஏன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். மார்கன் ஹவுசலோட ஃபேமிலி வந்து ஒரு 2 ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. சேவிங்ஸ் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பணக்காரர் ஆகணும்னுலாம் ஆசை இல்லை, இண்டிபெண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, மார்கன் ஹவுசல் வந்துட்டு ஒரு சேலரி பேஸ்டு இது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த பாதி சேலரி வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுடுறாரு. அது வளருதோ வளரலையோ அதை பற்றி அவர் கண்டுக்கலை. அதை பற்றின கோல்ஸும் அவர் வைக்கலை. அதில் ரிமைனிங் அமௌண்ட்டில் வந்து செலவு பார்த்துட்டாரு. மீதி ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேபிக்காக வந்து சேவ் பண்ணி வச்சார். ஸ்டாக்ஸை பற்றியோ அதை பற்றி எதுவுமே அவர் கண்டுக்கலை. 2 விஷயந்தான் அவருக்கு. ராத்திரி தூங்க முடியுதா, இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுதா, இதுதான் அவங்களோட ஃபேமிலியோட கோலாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பணத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.